ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? முதல் நாளே இவ்வளவு சேஞ்சஸா? இவ்வளவு கொண்டாட்டம், இவ்வளோ எமோஷன்ஸ். அப்பா, ஒரு வாரத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே நாளில் பண்ணி முடிக்கிறாங்க இவங்க. ஜாக்லின் பொண்ணு இன்னும் அழுதுட்டுருக்கு, இன்னும் கோவத்தில் இருக்குது, அழுகிறது கோவத்தில் இருக்குது. என்ன தான் பண்ணுது? இதுக்கு யாரும் புரியவும் வைக்க மாட்டாங்களா என்ன நடக்குதுன்னுட்டு? சரி, அதை விடுங்க. முதல் நாள் 24 hours எலிமினேஷன்னு பிக் பாஸ் ஒன்று சொன்னார். பார்த்தா இருக்கிறதுலையே குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு பேரை கூட இன்னும் யாருக்கும் உச்சரிக்க சரியாக வரலிங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சாச்சனாவை. அதை பற்றி ஃபேட்மேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார். அதை எத்தனை பேர் கவனிச்சாங்க தெரியல. அஃப்கோர்ஸ் அப்போ சொல்லலை, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் உட்காந்து பேசும்போது சொன்னார். டேபிள் என் பக்கம் இருந்தது. அழகாக நான் சாச்சனா மேலே 2 பாயிண்ட் எடுத்து சொன்னோடனே மொத்தமாக அந்த பக்கம் திரும்பிடுச்சு. இல்லைன்னா ஒருவேளை எல்லாருமா சேர்ந்து ஜாக்லினை குறி வச்சுருப்பாங்களோ தெரியலிங்க. ஆனால் இந்த கேர்ள்ஸுக்குள்ளே என்னமோ பிரச்சனை இருக்குது. எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ஒருவேளை சீரியலில் நடித்து சீரியலில் அடிச்சுக்கிற மாதிரியே இங்கேயும் ஒருத்தரோட ஒருத்தர் எனிமிட்டி காமிச்சிட்டே இருக்கணும். நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேனே பண்ணிகிட்ருக்கணும்னு பண்ணுறாங்களா தெரியல. பாய்ஸ் க்ளீனாக புரிஞ்சிட்டாங்க, கேர்ள்ஸுக்குள்ளே யூனிட்டி இல்லை. இருக்கிற 9 கேர்ள்ஸும் 3 குரூப்பாக பிரிஞ்சுருக்காங்க. இதை வச்சுட்டே கேம் விளையாடலாம். பிக் பாஸ் பெருசாக கஷ்டமே பட வேணாங்க. பாய்ஸு கேர்ள்ஸு தனியாக வச்சுட்டாங்க. பாய்ஸ் என்ன பயப்படுறாங்க? நம்ம ஏதாவது பண்ணினோன்னா பாய்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, கேர்ள்ஸை சப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு வெளியில் போட்ராய்ட் ஆகிடும், இப்படியெல்லாம் பாய்ஸ் பயப்படுறாங்க. அதே கேர்ள்ஸுக்கு இதையே அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு எப்படி விளையாடணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணணுன்னே புரியல. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறதுக்கே தான் அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. வேறு எதை பற்றியுமே யோசிக்க அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் கேம்ஸ்னு வந்த உடனே சும்மா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. கேப்டன்ஷிப்புங்கிறது வந்த உடனே ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து ஜெயிச்சு தர்ஷிகாவை கேப்டன் ஆக்கிட்டாங்க. த ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 பொண்ணு தான். அதை பண்ணி காமிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு யூனிட்டி வந்துடுது. இந்த சுனிதாவுக்கும் ஜாக்லினுக்கு என்னமோ முட்டிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வெளியில் ஏதாவது பிரச்சனையோ தெரியலிங்க. அப்புறமா ஆரம்பிச்சது இந்த வார நாமினேஷன். இந்த வார நாமினேஷனில் சகட்டு மேனிக்கு 1-2 பேரை தவிர எல்லாரையும் போட்டு பார்த்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே போய் க்ளோஸ்டு நாமினேஷன் வேறையா, யார் யார் பேரை சொல்கிறோம் என்ன பண்ணுறோன்னு இல்லாமல் வகதொகை இல்லாமல் எல்லாரையும் போட்டாங்க. கடைசியில் இப்போ நாமினேஷனில் நிற்கிறது ஜாக்லின், அருண், ரஞ்சித், ஃபேட்மேன், சௌந்தர்யா, முத்து. இதில் இந்த சௌந்தர்யா எப்படி உள்ளே பூந்தாங்கன்னு தெரியல. உண்மையிலே பெரிய ஒரு டஃப் கண்டஸ்டன்ட்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா என்ன தெரியல. அருண் செமையாக காமெடி பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பாய்ஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் அதுதாங்க. எதுவாக இருந்தாலும் சரி யூனிட்டியாக பண்ணுறாங்கங்க. அது வெளியிலேயே தெரியாமல் கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் கேர்ள்ஸு ஒரு சின்ன விஷயம்னு ஆரம்பித்தா கொழையடி சண்டையாட்டம் மண்டையப்பொடி மயிரப்பொடின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. மார்னிங் ஆரம்பித்தது கொளுத்தி போட்டார் பிக் பாஸ் எகெயின். பாய்ஸ் வீட்லேருந்து ஒருத்தர் கேர்ள்ஸ் சைட்லேயும், கேர்ள்ஸ் வீட்லேருந்து ஒருத்தர் பாய்ஸ் சைட்லேயும் போய் அங்கேயே தங்கி அவங்களோடவே இருந்து அவங்களுக்காகவோ இல்லை தன்னுடைய இதுக்காகவோ விளையாடணும்னு ஒரு இதை கொளுத்தி போட்டார். இப்போ அது கடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் போகிறது? பாதி பேருக்கு கேர்ள்ஸில் ஜாக்லின் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜாக்லினுக்கு போகணும்னு ஆசை. அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் எது சொன்னாலும் யாரும் என்னை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன அழுதே சிம்பத்தி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறாங்களா? இந்த பிக் பாஸ் எப்படி போக போகுதுன்னே தெரியல. முதல் நாள் 2ஆம் நாளே இவ்வளோ எமோஷன்ஸ், இவ்வளோ வேரியேஷன்ஸ். இப்போ இவங்கெல்லாம் எப்படி 100 நாள் தாங்க போகிறாங்க தெரியலிங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னுட்டு. இப்போ கடைசியாக முடிவாக இருக்கிறது என்ன? பவித்ரா பாய்ஸ் சைடு போகிறாங்க, முத்து கேர்ள்ஸ் சைடு வராங்க.
ஆனால் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியே இருக்குது. பிகாஸ் எல்லாருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்குங்க. அத்தனையும் விஜய் டிவி குடும்பங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரியே வேகாக போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் மேலும் மேலும் என்ன நடக்குதுன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் அ பட்டிங் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களுடைய ஆதரவை காமிங்க, நிறைய கேளுங்க, நிறைய சஜஷன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.